அடுத்தது இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ಆಮೇಲೆ ಈ 2 ಕಾರ್ಯವು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. The heart of love. ಪ್ರೀತಿಯ ಹೃದಯ. The heart of lovingness. ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಹೃದಯ. அன்பு தாங்க முதல்ல வேணும். ಪ್ರೀತಿನೇ ತುಂಬಾ அன்பு நமக்கு இல்லன்னு சொன்னா, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲವೆಂದರೆ மிக மிக கடினம் ஆத்தும ஆதாயத்துல. ತುಂಬಾ ಕಠಿಣ ಆತ್ಮವನ್ನು ಗೆಲ್ಲಲು. பாருங்க, அன்பு அந்த அன்பு இருக்கும்போது நாம் நம்மையே தியாகம் பண்ணுவோம் அவங்களுக்கு. ಆ ಪ್ರೀತಿ ಇರುವಾಗ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ತ್ಯಾಗ ಮಾಡುತ್ತೇವೆ. நம்மையே செலவழிப்போம். ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಅವರಿಗೋಸ್ಕರ நம்மையே அவங்களுக்கு லைஃப்க்கு கொடுத்துருவோம். ನಮ್ಮನ್ನೇ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನೇ ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇವೆ. நம்ம எண்ணம் யோசனை எல்லாமே அவங்களா தான் இருப்பாங்க. ನಮ್ಮ ಚಿಂತೆ ಎಲ್ಲವೂ ಅವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஏன்னா அன்பு அவங்க மேல இருக்கு. ಯಾಕೆಂದರೆ ಪ್ರೀತಿ ಅವರ ಮೇಲಿದೆ. அந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு நம்ம மேல இருக்குது. ಆ ಕ್ರೈಸ್ತನ ಪ್ರೀತಿ ಅವರ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. அந்த அன்போடு அவங்கள நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கும் போது அந்த அன்பு அப்படியே நிலைச்சிருக்கும். ಆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಅವರ ಬಳಿ ಹೋಗಿದರೆ ಆ ಪ್ರೀತಿ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ. அந்த அன்பு உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும். நம்ம ಆ ಪ್ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ಮುಂದೆ ತಳ್ಳುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஒரு ஆத்மாவை நானும் நீங்களும் ஜெபிக்கணும்னு சொன்னா, ಒಂದು ಆತ್ಮಗೋಸ್ಕರ ನೀವಾಗಲಿ ನಾನಾಗಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ அன்பு இருக்குது பாருங்க. ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇದೆ ನೋಡಿ. அந்த அன்பு ಆ ಪ್ರೀತಿ அவங்களுக்காக எப்பவுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ ನಿಮಗೆ? ஆத்மாவை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னா, ಆತ್ಮವನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕಾದರೆ அவருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರ್ತೇವೆ. கிறிஸ்துவின் அன்பு உங்களை என்னையும் உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும். ಯಾಕೆಂದ್ರೆ ಕ್ರೈಸ್ತನ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನಾಗಲಿ ನನ್ನನ್ನಾಗಲಿ ಮುಂದೆ ತಳ್ತಾನೆ ಇರುತ್ತದೆ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, ஜெபம் பண்ணு, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, ஜெபம் பண்ணு, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. நான் ஆத்மாவை நேசிப்பேன் என்று சொன்னார். ಆದರೆ ಆತ್ಮವನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ ಎಂದರೆ ಆತ್ಮಕ್ಕಾಗ ನಾನು எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். ಆತ್ಮಗೋಸ್ಕರ ನಾನು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಲೇ ಇರುತ್ತೇನೆ. ஆத்மாவை நான் நேசிப்பேன் என்று சொன்னால், ಆತ್ಮವನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ அந்த ಎಂದರೆ ஆத்மக்காக நான் மன்றாடி கொண்டே இருப்பேன். ಆತ್ಮಗೋಸ್ಕರ ನಾನು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ஆத்மாவை ಮಾಡ್ತಲೇ நேசிப்பேன் ಇರುತ್ತೇನೆ. என்று சொன்னால், ಆತ್ಮವನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ ಎಂದರೆ அந்த ஆத்மாவுக்காக நான் எப்போதும் விண்ணப்பித்துக் கொண்டே இருப்பேன். ಆತ್ಮಗೋಸ್ಕರ ನಾನು ಯಾವಾಗಲೂ ಮೊರೆ ಇಡುತ್ತಲೇ ಇರುತ್ತೇನೆ. நான் ஆத்மாவை நேசிக்கிறேன் என்று சொன்னால், ಆತ್ಮವನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ நான் ಎಂದರೆ அந்த ஆத்மாவுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருப்பேன். ಆತ್ಮಗೋಸ್ಕರ ನಾನು ಯಾವಾಗಲೂ நான் ಮಾತನಾಡುತ್ತಲೇ ஆத்மாவை ಇರುತ್ತೇನೆ. நேசிப்பேன் என்று சொன்னால், ಆತ್ಮವನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ நான் ಎಂದರೆ அந்த ஆத்மாவுக்காக எப்போதும் மன்றாடி கொண்டே இருப்பேன். ಆತ್ಮಗೋಸ್ಕರ ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತೇನೆ. ஏனென்றால் அந்த ஆத்மாவுக்கான அன்பு என்னை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை. ಆತ್ಮಗೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ಮುಂದೆ ತಳ್ಳುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. அந்த அன்பு வேணும். ಆ ಪ್ರೀತಿ the ಬೇಕು. heart of lovingness, the heart of love வேணும் எனக்கும் உங்களுக்கும். ಆ ಪ್ರೀತಿ ತುಂಬಿದ ಹೃದಯ ನಿಮಗಾಗಲಿ ನನಗಾಗಲಿ ಬೇಕು. இருதயம் இல்லன்னு சொன்னா, ಆ ಪ್ರೀತಿ ತುಂಬಿದ ಹೃದಯ ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியாது. ಆತ್ಮವನ್ನು ಗೆಲ್ಲಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. பேருக்கு பண்ணலாம் எதனா, ಹೆಸರಿಗೆ ಮಾಡಬಹುದು. ஆமா ஆமா, பேருக்கு எதனா பண்ணலாம். ಹೌದು ಹೌದು, ಹೆಸರಿಗೆ ಮಾಡಬಹುದು. உண்மையிலேயே கர்த்தரை அறிகிற அறிவினால் உண்டாகணும்னு சொல்லி அந்த அன்பு உங்களுக்காக இருக்கணும், உங்களுக்குள்ளாக இருக்கணும். ನಿಜವಾಗಿ ದೇವರಿಂದ ಉಂಟಾಗಿದ ಪ್ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ನನಗೆ ತಿಳಿಯಬೇಕು. சரி, டைம் ஆயிடுச்சு, ಸಮಯವಾಯಿತು. அடுத்து கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ಕೊನೆಯದಾಗಿ ನಾನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. The heart for the Holy Spirit. The heart for the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கான இருதயம் உங்களுக்கு எனக்கும் வேணும். ಪವಿತ್ರಾತ್ಮಗಾಗಿ ಹೃದಯ. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து நடத்த நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். ಆತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದು ನಡೆಸಲು ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಅರ್ಪಣಿಸಬೇಕು. ரெண்டு வித்தியாசத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. ಇಲ್ಲಿ 2 ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ ನೋಡಿ. அப்போஸ்தலர் 13:4 வசனம் சொல்லுகிறது, ಅಪೊಸ್ತಲರು 13:4 ಹೇಳುತ್ತದೆ, அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கே இருந்து சீப்பூரு தீவுக்கு போனார்கள். சொல்லாமா, பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு. ಅವರು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟು. இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க. ಇನ್ನೊಂದು ವಚನ ಹೇಳ್ತೇನೆ. அப்போஸ்தலர் 16:6 வசனம் சொல்லுகிறது, ಅಪೊಸ್ತಲರು ಬರೆದ ಕೃತ್ಯಗಳು 6, அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. ஒரு இடத்துல என்ன அனுப்பப்பட்டு, ಇನ್ನೊಂದು இடத்துல தடை பண்ணப்பட்டு. ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಕಳಿಸುತ್ತಾರೆ, ಇನ್ನೊಂದು ಜಾಗದಲ್ಲಿ ತಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. பக்கத்துல பா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுக்குள்ள இடம் கொடுங்க. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಗೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಿ. அவர் சொல்லுவாரு, ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, இங்க போ, இங்க போகாத. ಇಲ್ಲಿ ಹೋಗು, ಇಲ್ಲಿ ಹೋಗಬೇಡ. ஒரு இடத்துல தடை பண்ணா சைலண்ட் ஆகணும். ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ತಡೆ ಮಾಡಿದರೆ ನಿಲ್ಲಬೇಕು. ஒரு இடத்துல போன்னு சொன்னா போணும். ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಗು ಎಂದರೆ ಹೋಗಬೇಕು. நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் தெரியுமா? ಇವತ್ತು ಅನೇಕರು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ நிறைய ಗೊತ್ತಾ? விசுவாசிகள், நிறைய பாஸ்டர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಪಾಸ್ಟರ್ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ಗೊತ್ತಾ? அவர் செய்யன்னு சொல்றத செய்ய மாட்டோம். ಅವರು ಹೇಳುವಂತದನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ. ஆனா அவர் செய்யாதன்னு சொல்றத நிறைய செய்வோம். ಅವರು ಮಾಡಬೇಡ ಅಂತದನ್ನು ನಾವು ಮಾಡ್ತೇವೆ. இன்னொரு வார்த்தையில சொல்றேன், ಇನ್ನೊಂದು ಮಾತು, அவர் சொல்லாத செஞ்சிட்டே இருப்போம். ಅವರು ಹೇಳಿದೇ ಇರುವವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. அவர் சொல்லாத இடத்துக்கு போவோம். ಅವರು ಹೇಳಿದೇ ಇರುವ
அவர் ಹೇಳದೇ ಇರುವ காண்பிக்காத ಜಾಗಕ್ಕೆ இடத்துக்கு ಹೋಗ್ತೇವೆ. போவோம். ಅವ್ರು ತೋರಿಸದೇ ಇರುವ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அவர் ಅನುಪಾದ இடத்துக்கு போவோம். ಅವರು ಕಳಿಸದೇ ಇರುವ ಜಾಗಕ್ಕೆ ஆனா ಹೋಗುತ್ತೇವೆ. அவர் சொல்றத நம்ம செய்ய மாட்டோம். ಆದ್ರೆ ಅವರು ಹೇಳಿದನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ. ஏன்னா என் சித்தம், ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಚಿತ್ತ, அவர் சித்தம் இல்ல. ಅವರ ಚಿತ್ತವಲ್ಲ. இங்க பரிசுத்த ஆவியானவர் கைட் பண்றாங்க பாருங்க. பவுலியும் அவங்க மற்ற சீஷர்களையும் கைட் பண்றாங்க பாருங்க. ಇಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಇವರಿಗೆ ತೋರಿಸುತ್ತಾರೆ, ஒரு இடத்துல ಹೇಳ್ಕೊಡುತ್ತಾರೆ பரிசுத்த ನೋಡಿ. ஆவியானவர்னால அனுப்பப்படுறாங்க. ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ 7வது ಕಳುಹಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. வசனத்தை சொல்லுது, ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தாராம். ஆவியானவரே தடை பண்றாராம். ಇನ್ನೊಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಆತ್ಮನೇ ಅವರನ್ನು ತಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ எதை ಇದೆಯಾ? செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரோ, ಯಾವುದನ್ನು ನಾನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾನೆ. போசனா போலாம், ಹೇಳಿದರೆ ಹೋಗಬೇಕು, ஆனா போகாதன்னு சொல்லுவாரு. ಹೋಗಬೇಡ ಅಂತ சில ಹೇಳ್ತಾರೆ. சமயத்துல சும்மா இருன்னு சொல்லுவாரு. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಇರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவருடைய தீர்மானம். ಆದ್ರೆ ದೇವರ ಒಂದು ಆಜ್ಞೆ, அப்ப நான் சைலண்டா இருக்கணும். ಆಗ ನಾನು ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಕು. தேவையில்லாத இடத்துல போய் குட்டையை கிளப்பிட கூடாது. ಬೇಡದೇ ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನಾನು ಕಳವಳಗೊಂಡೆ. இன்னைக்கு ஒரு ஆத்மா அது ஆண்டருக்குள்ள வரும். ಇವತ್ತು ಒಂದು ಆತ್ಮ ಒಳಗೆ ದೇವರೊಳಗೆ நம்ம ಬರುತ್ತದೆ. வர விடாத மாதிரி குழப்பி விட்டுருவோம். ಆ ಆತ್ಮವು ದೇವರೊಳಗೆ ಬರದೇ ಇರುವ ರೀತಿ ನಾವು ಮಾಡಿ ಬರುತ್ತೇವೆ. இருக்க வேண்டிய குணம் என்ன? ಆದ್ರೆ ಇರಬೇಕಾ ಒಂದು ಗುಣಗಳು ಏನು? ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಕು. அவர் சொன்னா செய்யலாம். ಅವರು ಹೇಳಿದರೆ ಮಾಡಿ. போக வேண்டாம், ಹೋಗಬೇಡ, இல்ல சைலண்டா இருப்பாரு. ಸುಮ್ಮನೆ ಇರು ಅಂದರೆ போக கூடாது. ಆ ರೀತಿ ಹೋಗಬಾರದು. இன்னைக்கு நிறைய ஊழியங்களுடைய ஃபெயிலியர் எது? ಇವತ್ತು ಅನೇಕ ಸೇವೆಗಳ ಒಂದು ಸೋಲು ಏನು? ஊழியம் நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. எதுக்கு? ಸೇವೆಗಳು ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ ಸೋಲು ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. ಏಕೆ? சொல்லாத இடத்துக்கு, ಹೇಳದೇ ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ, காட்டாத இடத்துக்கு ತೋರಿಸದೇ ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ போனதுனால. ಹೋಗಿದ ಕಾರಣ. நான் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னா ஆட்கள் குறைவோ அல்லது வேற காரியங்களை நான் சொல்லல. ಫೇಲ್ಯೂರ್ ಎಂದರೆ ಜನಗಳು ಕೊರತೆಯೋ ಬೇರೆ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. அந்த ஊழியத்தின் நிமித்தம் ஆத்துமாக்கள் வருவதை விட ஆத்துமாக்கள் குறைவது அதிகமா இருக்கும். ಆ ಸೇವೆಯ ನಿಮಿತ್ತ ಜನಗಳು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಆತ್ಮಗಳು ಕಮ್ಮಿ ಆಗುವುದೇ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. ஆத்துமாக்கள் பலப்படுவதை விட ஆத்துமாக்கள் பலவீனப்படுவது அதிகமா இருக்கும். ಆತ್ಮಗಳು ಬಲ ಹೊಂದುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಹೊಂದುತ್ತದೆ. ஆத்துமாக்கள் பரிசுத்தத்திற்கு நேரா போவதை விட ஆத்துமாக்கள் நரகத்திற்கு நேரா அல்லது தவறான உபதேசத்திற்கு நேராக போவது அதிகமா இருக்கும். ಆತ್ಮಗಳು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವ ಜಾಗದಲ್ಲಿ ಅವರು ನಾಶವಾಗುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ತೋರಲ್ಪಡುತ್ತದೆ. காட்டாத இடத்துக்கு போய் போட்டி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ತೋರದೇ ಇರುವ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ மதுரையில் இன்னைக்கு 2 பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. போட்டினே சொல்லுவோம், காம்படிஷன் சொல்லுவோம். ಕಾಂಪಿಟೇಷನ್. மதுரையில் 2 பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ಇಬ್ಬರು ಇವತ್ತು ಕಾಂಪಿಟೇಷನ್ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் சர்ச்சுக்கு இவ்வளவு பேரு, ನನ್ನ ಸಭೆಗೆ ಇಷ್ಟು ಜನ, உங்க சர்ச்சுக்கு அவ்வளவு பேரு. ಅವರ ಸಭೆಗೆ ಇಷ್ಟು ಜನ. காட்டாத இடம், ತೋರಿಸದೇ ಇರುವ ಜಾಗ, சொல்லாத இடம், ತೋರಿಸದೇ ಇರುವ ಸ್ಥಳ. ஜன இருப்பாங்க. ಜನ ಇರ್ತಾರೆ. ஜனத்தை வைத்து அல்ல, ಜನರನ್ನು ಇಟ್ಟಲ್ಲ, கர்த்தர் எண்ணிக்கை வைத்து அல்ல, ಎண்ಣಿಕೆಗಳನ್ನು ಇಟ್ಟಲ್ಲ, 2 பேர் 3 வைத்து அவர் வருவார். ಇಬ್ಬರು ಮೂರಿದ್ದರು ಬರ್ತಾರೆ. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் எனக்கு உங்களுக்கு வேணும். ಆದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಡೆಸುವುದು ನಿಮಗೆ ಆಗಲ್ಲ. சொல்லாத நான் செஞ்சனா எவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் and chaos தெரியுமா? ಆತನು ಹೇಳದೇ ಇರುವ ಕಾರ್ಯ ಮಾಡಿದರೆ ಎಷ್ಟೊಂದು ಕಲವಲ ಗೊತ್ತಾ? சொல்லமா 7 qualities of a soul winner. ಹೇಳೋಣ 7 ಗುಣಗಳು ನಾವು ಆತ್ಮವನ್ನು ಗೆಲ್ಲಲು. 7 தான் நான் சொல்ல மாட்டேன். ಈ 7ನೇ ಅಂತ ಹೇಳಲ್ಲ. இப்ப இருக்கிற கொஞ்ச நேரத்துல இந்த 7ஐ நமக்குள்ளாக வைத்துக் கொள்வோம். ನಮಗೆ ಇರುವ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ 7 ಗುಣಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. ஆத்மாவாக நம்ம அலையலாம். ಆತ್ಮ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅಲೆದಾಡಬೇಕು. நம்ம பின்னாடி ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ನಮ್ಮ ಹಿಂದೆ ಅನೇಕರು ಇರುತ್ತಾರೆ. நம்ம முன்னாடி எவ்வளோ ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ನಮ್ಮ ಮುಂದೆ ಎಷ್ಟು ಆತ್ಮಗಳು ನಾಶವಾಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆத்மாக்களை ஆண்டருக்குள்ள கொண்டு வர, ಆತ್ಮಗಳನ್ನು ದೇವರ ಬಳಿ ತರಲು நான் நம்மை சரண்டர் பண்ணணும். ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಶರಣಾಗತರಾಗಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒப்பு கொடுக்கலாம். ಅರ್ಪಣಿಸೋಣ. வார்த்தைக்கு ஒப்பு